السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. والفجر وليال عشر. قال النبي صلى الله عليه وسلم: ما العمل في أيام العشر أفضل من عمله في هذه. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் எந்த நிலவரமாக நாம் துல்கதா மாதத்தினுடைய முதலாம் கட்டத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கின்ற மாதம் துல்ஹஜ்ஜாக இருப்பதினால் ஹஜ்ஜி மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அந்த நாட்களில் செய்கின்ற அமல்களின் சிறப்புகள் குறித்தும் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை அடியோட மறுக்காமல் அல்லாஹ்வும் ரசூலாலும் இனங்காட்டப்பட்ட நாட்களில் நன்மையை கருதி செய்கிற நற்செயல்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை இஸ்லாம் வழங்கும். ஒரு நேரமே நல்லது கெட்டது என்பதை இஸ்லாம் மறுக்கிறது. ஒரு நேரமே நல்ல நேரம், எல்லாருக்கும் அதில் நன்மை தான் நடக்கும். ஒரு நேரமே தீமையான நேரம், எல்லாருக்கும் ஒரு தீமை தான் நடக்கும் என்கிற இந்த கருத்தை இஸ்லாம் மறுக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சில நாட்களை சொல்லி அந்த நாட்களுடைய சிறப்பை போதித்து அதன் மூலம் அமல்களை செய்வதற்காண்டி இஸ்லாம் தோன்றும். இது நேரம் நல்ல நேரம் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட அம்சங்கள். அந்த நேரத்தின் பின்னணியில் கடந்த கால தியாகங்கள் இருக்குமானால் அல்லது மனித குலத்திற்கு வழிகாட்டுகிற அம்சங்கள் இருக்குமானால் அதை இஸ்லாம் செய்து சிறப்பித்து சொல்லும். அந்த வகையில் தான் ரமலான் மாதம் சிறப்பான மாதம் என்பதை நம்ம வருஷத்திலேயே மாதங்களில் ஒரு மாதம் முழுவதும் சிறப்பான ஒரு மாதம் இருக்குது என்றால் ரமலான் மாதம். அதன் பிறகு நாம் சொல்வதாக இருந்தால் முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினங்கள், அதே போன்று கூடுதலான நாட்களில் சிறப்பான நாட்களாக சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 10 நாட்கள் சிறப்பான நாளாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனாலும் இறைத்தூதராலும் வழிகாட்டப்படுது. துல்ஹஜ்ஜியுடைய 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்படுவதை நினைவு கூறுகிற அம்சமாக அந்த அமல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக. சூரத்துல் ஃபஜ்ர் 89ஆம் அத்தியாயத்தில் சொல்றான். வலயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இது ஹஜ்ஜுடைய நாளை 10 நாளாக குறிக்கும். நோன்பில் வரக்கூடிய கடைசி 10க்கு தனி சட்டங்கள்லாம் இருக்குது. இது 10 இரவுகள் என்பது ஹஜ்ஜுடைய நாளை பற்றி குறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அஹ்மது, திருமதி போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மல் அமல் ஃபி ஐயாமில் அஷ்ரி அஃதல் மினல் அமல் ஃபி ஹாதிஹி. இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் செய்கிற அமல்களை விட மற்ற நாட்களில் செய்கிற அமல்களை விட இதில் செய்கிற அமல்கள் ஏற்றமானதாகும். மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாளில் செய்து சிறப்புக்குரியதாகும். இந்த நன்மை மற்ற நாளில் கிடைப்பதில்லை.
சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரும் சொல்ல வலல் ஜிஹாத், அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் ஹஜ்ஜி மாதத்தின் சிறப்புகள் பெருசு என்று கேட்குறாங்க. ஏன்னா அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வதை உயிர் வேணும். அந்த உயிரை இருந்தால் தான் அறப்போர் செய்து போகும்போது என்ன மனநிலையில் போகணும்னா இறக்கவும் செய்யலாம், ஷஹீதான் வாங்கலாம், வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். எதைந்தாலும் ஏற்கின்ற மனநிலையில் தான் அவங்க களத்துக்கு போக முடியும். அறப்போர் செய்யக்கூடிய மனநிலை அதான் வெற்றிக்கான மனநிலை. ஆனால் உயிர் போனாலும் ஏற்றுக்கிற வேண்டியதான். அந்த நிலையில் தான் நம்ம ஜிஹாதுக்கு போகணும். அப்போ உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் ஜிஹாதை விடவா ஹஜ்ஜி பெருசு? உயிரையே பணை வச்சு ஒரு மனிதன் செய்கிற வேலை ஜிஹாது, அதை விட ஹஜ்ஜிலே இருக்கிறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. வலல் ஜிஹாது இல்லா ரஜுல் ஹரஜ யுஹாத்திர் பி நஃப்ஸி வ மாலி ஃபலம் யர்ஜி பிஷைஇன். எப்படி ரசூலா சொல்கிறாங்களா, ஜிஹாது என்கிற அமலை விட சிறந்தது தான். என்றாலும் ஜிஹாதுக்கு சென்று உடலையும் உயிரையும் பொருளையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து விடுவாரானால், ஷஹீதாகி விடுவாரானால் அவர் சிறப்பை எட்ட இயலாது. உயிர் போயிடுச்சுன்னா அவர் தான் சிறப்பானாள், ஷஹீதுக்கு கீழே தான் மற்ற. அப்போ அந்த தரஜா எட்ட இயலாது. ஆனால் ஜிஹாதுக்கு போயிட்டு வெற்றியை தோல்வி கிடைச்சி உயிரோடும் உடலோடும் திரும்ப வருகின்றார்கள். சிலருக்கு வெற்றி கிடைத்து பொருளோடு வருவார், தோல்வி கிடைத்தால் பொருள் போயிடும், உடல் உயிர் இருக்கும். திரும்ப வந்து விடுவாரானால் அது ஜிஹாது தான். அந்த ஜிஹாதை விட ஹஜ்ஜி சிறப்பு இல்லை. ஜிஹாதுக்கு போய் உயிரை விட்டுட்டாருன்னா ஷஹீது, ஹஜ்ஜி அதுக்கு கீழே வந்துடும். ஆனால் போயிட்டு உயிரை பணைய வைத்து திரும்ப வந்து விடுவாரானால் அப்போ அதுவும் ஜிஹாது தான். ஆனால் ஹஜ்ஜி அதோட பெருசு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறப்போர் செய்வதை விட பெரிதாக சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்ல இன்னைக்கு நம்ம மாதிரி நாடுகளில் ஹஜ்ஜி கடமை என்பது தான் நமக்குள்ள ஜிஹாத் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் சில இந்தியா போன்ற நாடுகளில் வந்து ஜிஹாது செய்வதற்கான அம்சங்கள் இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் ஜிஹாது செய்ய முடியாது. இன்னும் சபுருங்கிற கட்டத்தை தாண்டணும். அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்னு ஒரு கட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டம்னா ஜிஹாது கட்டம். இந்தியா மாதிரி நாடுகளில் சபுர்லேயே தான் நம்ம இன்னும் இருப்போம். அதிலே கூட முழுமையாக நம்ம இன்னும் சபுர்லேயே இன்னும் முழுமையாக இல்லை. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் தேவைப்பட்டா போய் அப்புறம் நாடு அமைச்சு அப்புறம் ராணுவம் அமைச்சு அப்புறம் சண்டை போடணுங்கிற கான்செப்ட் இந்தியாவில் வர போகிறதுல வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன? அப்போ ஹஜ்ஜி தான். நாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹஜ்ஜிக்காக முயற்சி செய்யணும். நம்ம ஜிஹாதுக்கு முயற்சி செய்யணும்ல, ஜிஹாது செய்ய வேண்டிய நாட்டில் இருந்தா. ஆனால் இப்போ நமக்கான முயற்சி என்னன்னு கேட்டால் யாருக்கும் முயற்சி செய்யணுமா தெரியல. அதான் பிரச்சனை. எல்லாரும் என்ன செய்யணும்ப்பா, ஹஜ்ஜி எப்போ செய்யணும்? கடைசி சாவ போகிற நேரத்தில் வீடு வாசல் தோப்பு எல்லாம் வாங்கி முடிச்சு மிச்சவாடு இருந்தால் எல்லா நாடுனா போவோம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறான். அந்த நாடு இல்லை, எல்லா நாடு தப்பான அல்லாவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறான். முயற்சி என்ன செஞ்சு நல்லா கேட்பாங்க. 60 வருஷம் தந்தேன், 40 வருஷம் தந்தேன், 35 வருஷம் தந்தேன், உனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு பாக்கி தந்தேன், நீ என்ன ஹஜ்ஜி செய்யணும் முயற்சி ஏதாவது துட்டு சேர்த்தியா, அதுக்குன்னு ஏதாவது உதவி வச்சியா, அதுக்குன்னு பேங்க் பேலன்ஸ் ஹஜ்ஜிக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கேட்போம், வாரத்துக்கு கொஞ்சம் காசை போடணும், அப்படி யாராவது செஞ்சோமா? எல்லாருமே என்ன எடுத்துக்கிட்டா ஹஜ்ஜினா கடைசி கிழமை எடுத்துக்கிட்டாங்க. ஹஜ்ஜினா லாஸ்ட் 5ஆம் நம்பரில் வந்து லிஸ்ட்டில் களிமா தொழுகை நோம்பு ஹஜ்ஜில் கடைசியில் வந்து அதெல்லாம் கடைசி வச்சுருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கும். அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு அமலையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹஜ்ஜிங்கிற அமலையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை தூண்டணும், அதனுடைய சிறப்புகளை சொல்லணும், அதற்காக முயற்சி செய்ய சொல்லணும். எந்த வயசில்? விவரம் தெரிஞ்ச வயசில் ஹஜ்ஜி கடமையாயிருக்கு. உடலால் கடமையாயிருக்குல, பொருளாதாரம் தான் இந்த மேட்ரு. அப்போ பொருளாதாரத்துக்கு என்னன்னு சொல்லிக் கொடுங்க. யாருமே சொல்லுங்க. மகர் கேட்குறவங்க கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ மாணவிகள்கிட்ட எப்படி சொல்லுவோம், உங்கள் வீட்டுக்காரன் ஆகிறவன்ட்ட ஹஜ்ஜிக்கு உம்ரா கொடுக்குறது கேளு மகரை, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ஹஜ்ஜிக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா வேலையும் முடிஞ்சு பேரம் பேரத்துலாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மிச்சம் இருந்தால் போகும், அதெல்லாம் ஹஜ்ஜி. இளமையிலே ஹஜ்ஜி செய்யும். ஒரு மனிதனுக்கு ஆன பொண்ணு இளமையில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அல்லாவுடைய அருளாக அவர் மிச்சம் இருக்கிற நாட்களில் மிகச்சிறப்பான நாட்களாக அந்த அல்லாவின் ஆலயங்களை, நபிகள் நாயகம் இந்த வணங்குற இடங்களை, அந்த தியாகங்களை, இப்ராஹிம் நபியுடைய வரலாற்று பின்னணியை நம்ம போய் நேரடியாக பார்க்கின்ற பொழுது கட்டுப்படணுங்கிற இந்த எண்ணம் நிறைய மிகைக்கும். ஹஜ்ஜிங்கிற அந்த அமலுடைய காரணம் அதனை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று கூடி நிற்பான். கருப்ப வெட்டையன் கட்டையன் குட்டையன் கட்டையன் என்ன எல்லா டிசைனும் வந்து நிற்பான். அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அம்புடுமுறை அடிமை என்கிற அந்த சித்தாந்த மிகைப்பு தான் ஹஜ்ஜி. ஒரு உலக மாநாடு. அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான், நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால தான் பெரும்பாலும் ஜிஹாது பக்கத்தில் கொண்டே வைக்கிறாங்க. சும்மா வைப்பாங்களால ஜிஹாதுங்கிற பக்கத்தில் கொண்டே ரசூலுல்லாஹ் இந்த அமலை வச்சுருக்காங்கன்னா யாரும் அதுக்கு
முஸ்லிம் எடுத்த மாதிரி எல்லாம் கார் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, புது புது டிசைனாக சட்டை போடாரு. ஹஜ்ஜிக்கு ஏதாவது சேர்த்தீங்களாப்பா? அதான் பார்க்க மிச்சம் தான் பார்க்கணும். மிச்சம் இருந்தால் சேர்ந்துக்கிறோம் ஹஜ்ஜி. அப்படியா இருக்குது? அப்படி இல்லைல்ல, அப்படி கிடையாது. அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாவுடைய நாட்டம் எப்போனா முயற்சி செய்து கிடைக்காததான் அல்லா. எந்த முயற்சியும் தானாக நடக்கிற மாதிரி இருக்கு ஹஜ்ஜிக்கு மட்டும். என்ன பார்வை, ஒரு அமலை செய்வதற்கு எந்த முயற்சியும் செய்யாம அல்லா நம்மளை தப்பிக்க விட்டுருவோம்னு நினைச்சேன். கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த முயற்சியும் நீ செய்யவில்லை, அல்லா நாடு அப்படி வீடு கட்டுறதுக்கு அப்படி இருந்தியா, சோறு திங்கிறதுக்கு அப்படி இருந்தியா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்படி இருந்தியா, மகனுக்கு துட்டு சேர்க்கணும், அல்லா நாடுனா கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு இருந்தீங்களா? பொண்ணு கிடைக்குமா உனக்கு? நம்ம கிடைச்சிருக்குமா? அப்படியா இருக்காது. கார் வாங்கணும், அல்லா நாடுனா கார் வாங்கணும், வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா? வீடு கட்டணும், அல்லா நாடுனா வீடு கட்டணும், வீட்டுக்குள்ளே. அப்போ உங்கள் விஷயத்தில் மட்டும் அல்லா நாடுனா தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஹஜ்ஜில் மட்டும் அல்லா நாடு எல்லா வேலையும் அல்லா அதை நான் அல்லா நாட்டத்தை பற்றி தப்பாக புரிந்து கொண்டு அல்லாட்ட போய் எப்படி பதில் சொல்ல முடியும்? முதல்ல ஒரு திட்டம் போடுங்க, அதுக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு மசோரா பண்ணுங்க. குடும்பங்களில், வீடுகளில், நண்பர்களுக்கு மத்தியில் உம்ரா ஆட்சி செய்யறதுக்கு. இதெல்லாம் டூர் கண்ட டூர்லாம் முறையில் நண்பர்களுக்குள்ள உம்ரா டூர் போக முடியல, அல்லா கேட்பான். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்போம். உன்னையும் நல்லா எடுத்து வச்சு ஓ தேவை, முன்னாடி தேவை, பிள்ளை தேவை, உலகத்து தேவை, ஜமாத்து தேவைக்கெல்லாம் துட்டு கொடுத்த நீ உனக்கு குடு கடமையான ஹஜ்ஜி விஷயத்தில் நீ பெரிய பிள்ளையாகிட்ட, ஹஜ்ஜி பருவ வயதை அடைந்து விட்டால் ஹஜ்ஜி கடமையாயிடுச்சு. என்ன முயற்சி பண்ண ஹஜ்ஜிக்காண்டி என்ன முயற்சி பண்ண? ஒரு 10 முயற்சி சொல்லுவான்னு அல்லா கேட்டாங்களா? என்ன கொஸ்டின் நம்மகிட்ட பதில் என்ன கேன்சருக்கு எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்னடா யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்தை. ஹஜ்ஜிக்கு முயற்சி செய்து அல்லா நாடுலண்டா தச்சிடலாம். எந்த முயற்சி வச்சிடல, சாவன்னு பார்த்துக்குவோன்னு நினைத்தால் தப்பா இஸ்லாமிய சட்டத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லா கண்டிப்பாக கேள்வி வைப்பான். முயற்சி செய். ஜிஹாதுக்கு நெருக்கமான ஒரு சட்டம் இது. இதை நாங்கள் கவனத்தில் வைக்கணும். அவ்வளோ முக்கியமான சிறப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் ஐயாமி ஆமி இன்தல்லாஹி வலா ஹப்ப இலைஹி மின் அமலி. ஹஜ்ஜிக்கு செல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த நாட்களில் செய்த நன்மைகளுக்கு சிறப்பு. இந்த ஹஜ்ஜுடைய 10 நாள் நோன்பு இருக்கிற அதில் நோன்புக்கு ரொம்ப பெருசாக முஸ்லீம் எடுக்காதியா. அதுக்கு வரக்கூடிய செய்தி எல்லாம் லைஃபான செய்தியாக இருக்குது. அந்த 10 நாள் வைக்கக்கூடிய நோன்பு சில நோன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த அறிவிப்பு வரக்கூடிய எல்லா செய்தியும் லைஃபாக இருக்குது. ஒரு அமல் ஒரு மனிதனாக முடிவெடுத்து நோன்பு வச்சா தப்பு கிடையாது. நோன்புங்கிற அமலை வலியுறுத்த முடியாது. அந்த அமலை சரியா விரதங்கிற கான்செப்டை சுண்ணத்தில் இருந்தால் சொல்லலாம், இல்லாத ஒன்று சொல்ல முடியும். ஆனால் தொழுகை, நபிலான தஸ்பீகள், திக்ருகள், தஹ்லீல், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், தான தர்மங்கள், உறவை பெறுவது, ஏழை எளியருக்கு வலியுறுப்பு உதவுவது, எல்லாம் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குல்ல. மரம் நடுவது, இது அத்தனையும் இந்த ஹஜ்ஜுடைய 10 நாளில் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஹஜ்ஜுடைய 10 நாளில் ஒரு லிஸ்ட்டு போட்டு என்னென்ன அமல்களை ஒவ்வொரு நாளைக்கும் செய்யலாம் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு ஒரு ஆள் செஞ்சாருன்னா சிறப்புண்டா இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏனைய நாட்கள் செய்கிற அமல்களை விட இந்த 10 நாட்கள் செய்கிற அமல் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களாகவும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னென்ன அமல்கள்லாம் ஃபக்திர் ஃபீஹி மினத் தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீத் துல்லாஹ் என்ன சொன்னான். அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், தஸ்பீகளையும் அவுராதுகளையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அஹ்மதுல 5189 5879 ஆகிய செய்திகளை பார்க்கணும். அந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் ஹஜ்ஜி செய்யாதவங்களும் இந்த நன்மை அடையணும். நிறைய அல்லாஹ் விருப்பத்தக்க நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ் அமல்களில் சிறந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். நம்ம செய்கிற ஹஜ்ஜை, நபி வழியில் செய்கிற ஹஜ்ஜை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சுகமே கூலின்ட்டாங்க. இப்படி ஒருத்தர் ஜிகாது செஞ்சால் சொர்க்கம் போப்பான், தொழுதா சொர்க்கம் போப்போம், நோன்பு வச்சு ரையான் வழியாக சொர்க்கம் போப்போம். ஒவ்வொரு நல்ல காரியமும் சுகத்துக்கான. அதே மாதிரி ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சொர்க்கம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, ஐயுல் அமலி அஃதலு. ரசூலுல்லாஹ் கேட்குறான், அமல்களில் சிறந்தது எது யார சொல்லலாம் என்று கேட்ட உடனே, ஈமான் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புவதாக. முதல்ல ஈமான். ஈமான் இல்லாமல் ஹஜ்ஜி செய்ய முடியல. ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்புங்க. பிறகு எதுன்னு கேட்டோம்னா ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தது. அதுக்கப்புறம் எதுன்னு கேட்டோம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுன் மப்ரூர் 3வது இடத்துல வச்சுட்டாங்க. ஜிஹாது முதல்ல சொன்னாங்க, ஜிஹாதுக்கு போய் உயிரோடு வந்து விடுவாரானா அதை விட சிறந்தது. இந்த இடத்துல 2வது ஜிஹாதை வரிசைப்படுத்தி விட்டு 3வது சொல்றாங்க, ஜிஹாதுக்கு அடுத்ததாக வைக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க செய்கிற ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா சோழம் தான். சஹீஹ் புகாரில இந்த செய்தியை பார்க்கலாம். பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஜிஹாதுக்கு அனுமதி கேட்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பெண்கள் அனுமதி ரசூலுல்லாஹ்
ஜிகாது செய்யறதுக்கு அனுமதி தான். என்ன ஆம்பளைகளுக்கு ஜிகாது செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க, பெண்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் என்ன சொர்க்கம் போகக்கூடாது ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலி வந்து பர்டிகுலராக கேட்குறாங்க பெண்களுக்குள்ள உரிமையை. என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்களையும் ஜிகாது கொடுக்குற எங்களையும் கொடுக்க மாட்டேங்களா? அப்புறம் ரசூலுல்லாஹ் சில சட்டத்துக்கு வராங்க, உங்களுக்கு ஜிகாது கடமை இல்லைம்மா, ஆனாலும் நீங்கள் ஜிகாது செய்கிற இடத்துக்கு அறப்போர் செய்கிற இடத்துக்கு செவிலியர்களாக, பணிப்பெண்களாக, தண்ணீர் கொடுப்பவர்களாக, சிவிலியனுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. மனைவி மக்களை ஆசைப்பட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் கட்டாயம் கிடையாது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்கள் அனுமதி கேட்டோம் ஜிகாதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிகாதுக்கு உங்கள் ஹஜ், பெண்களுக்கான ஜிகாத் ஹஜ்ஜி தான் அப்படின்ட்டாங்க. பெண்களுக்கான ஜிகாத் ஹஜ்ஜி செய்வது. அப்போ பெண்கள் ஹஜ்ஜி செய்வதில் கவனம் செலுத்தணும். ஆண்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஜிகாது கான்செப்ட் வந்துடும். பெண்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு ஜிகாது ஹஜ்ஜி தான். அப்போ எப்படிப்பட்ட சிறப்பு பெண்களுக்கு இருக்கும்போது அதுக்கு ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க? பெண்கள் வந்து கேளுங்க, வாப்பாட்டேன் மகனை படிக்க வைக்கிறாரு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வைக்கிறீங்க, பொம்பளை பிள்ளை என்னத்தை கேட்கணும், வாப்பாக மாட்டேன். நான் திருமணத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜி செய்யறதுக்கு கூப்பிட்டு போகணும், எந்த பொண்ணுக்கும் அப்படி கேட்ட மாதிரி நம்ம தெரியல. ஏன் பேச்சில் இருக்கும் ஹஜ்ஜி போகக்கூடாதா? பாப்பா அம்மாவோட ஹஜ்ஜிக்கு போங்க. எவ்வளோ ஆசை புல்லட் வாங்கி கொடுக்குறீங்க, 3 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்குறான். வண்டி வாங்குறது நிறுத்தி வச்சு டிவி ஓட்டு, சாதாரண பழைய வண்டி செகண்டில் ஓட்டு, ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வரீங்க, இந்த குறைஞ்ச பயிர்விய. அப்போ ஒரு அமலை செய்வதற்கு ஏன் திருமணம் முடிச்ச அப்புறம் கிளவியானப்போ தான் போகணுமா, கிளவனானப்பவும் இதையெல்லாம் பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. உங்களுக்கான ஜிகாது ஹஜ்ஜின் மப்ரூர் பெருமானா சொல்றாங்க, ஹஜ்ஜிக்கு போங்க, அதான் ஜிகாதுங்கிறாங்க, பெண்களுக்கான ஜிகாது. அப்போ பெண்கள் ஜிகாது செய்ய வேண்டாமாட்டா ஹஜ்ஜி செய்ய வேண்டாமான்னு கேள்வி கேட்கணும். இதை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஆயிஷா ரலி கேட்குறாங்க, அப்பவும் அத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்குடைய நன்மை என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எல்லா பாவங்களையும் அழிச்சிருக்கு, சின்ன கூட்ட அழிக்கும். எவ்வளோ பெரிய நன்மை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி ஒரு எல்லா பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு செயலை இஸ்லாத்துக்கு ஈக்குவலாக அழிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா பாவத்தையும் நன்மை சின்னது பெருசு எல்லாத்தையும் அழிக்கிறதுனா இஸ்லாம். ஒருத்தர் கொலகாரனாக இருக்கான், குடிகாரனாக இருக்கான், உச்சாரம் செய்கிறவனாக இருக்கான், இஸ்லாத்துக்கு வந்துடுறான். இப்போ அவனுக்கு என்ன சட்டம்? எல்லா பாவத்தையும் அல்லா பண்ணிப்போம், சொந்தம் போகும், அப்படிதானே? இஸ்லாம் எல்லா பாவத்தையும் அழிக்குமா இல்லையா? 3 விஷயம் அழிக்குது. இஸ்லாம், ஹிஜ்ரத்து, ஹஜ், இந்த 3 ஈக்குவல் பண்ணுறாங்க சொல்லாங்க. இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றால் என்ன முன்பின் பாவங்கள் அனைத்தும், அதாவது முன் பாவங்கள் பெருசு சிறுசு எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாங்க. அல்லாத மன்னிப்பு எடுத்தாலும் இஸ்லாத்துக்கு வர போகிறாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரத்து போனால் எல்லாம் முன் செஞ்ச பெரும்பாவங்கள் உட்பட எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க. அதே ஈக்குவல் இஸ்லாத்தை ஏற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அது போன்ற ஒரு வாய்ப்பை இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் ஹஜ்ஜி மூலமாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் தரைச்சாங்க. இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்ல. அதை ரசூலுல்லாஹ் 2 ஸ்டைலில் விளக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அம்ர் பின் அல்-ஆஸ் என்ற நபித்தோட மரண தருவாயில் இருக்கிறார், சக்கராத்து ஸ்டேஜில் இருக்கிறார். அவரை தாபியின்கள் சந்திக்க வர்றாங்க. ஒரு கூட்டமாக சகாபி, பெரிய சகாபி சந்திக்க வரணும்னு வர்றாங்க. பெரிய சகாபி உண்மையிலே இவர் அழுகுறாரு, நீண்ட நேரம் அழுகுறாரு. அவர் அழுவு விட்டுருந்தாங்க, மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும். அந்த தாபியங்களை பார்த்து நீண்ட நேரம் அழுது விட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்குறாரு. அவங்க இருக்கிற என்ன தெரியுமா, 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்னல் இஸ்லாம எதிவும் மாக்கான கபலவும். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து நாசமாக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அன்னல் ஹிஜ்ரத்தை தகவு மாக்கான கபலாகும். அதே போன்று அவன் செய்கிற ஹிஜ்ரத் முந்தைய பாவங்களை எல்லாம் அழிக்கும். அதே மாதிரி சொல்கிறாரு, அன்னல் ஹஜ்ஜை எதிவு மாக்கான கபலவும். ஹஜ்ஜும் ஒரு மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று அம்ர் பின் ஆஸ் என்ற நபித்தோழர் தாபீன்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு பார்க்கலாம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு அமல் ஹஜ்ஜா இருக்குன்னா அப்போ அதையே நம்ம விடணும். அதை ரசூலுல்லாஹ் வேற ஒரு இடத்துல வேற மாதிரி விளக்குறாங்க. சஹீஹ் புகாரியில், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்கிறாரோ, ஃபலம் யஃப்ஸுக், உடலுறவு கொள்ளாமலும் அந்த 10 நாட்களும் உடலுறவை தவிர்த்து விட்டு பாவம் செய்வதை தவிர்த்து விட்டு ஹஜ்ஜி செய்கிறாரோ, ரஜஅக யௌமின் பலகத்து ஹும்முஹு என்ற சொல்றாங்க. அந்த பிள்ளையை அன்று பெற்றெடுத்த அவங்க தாய் அன்று பெற்றெடுத்த பாலகனை போல் இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி அவனுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு வருகிறது என்று சொல்றாங்க. இன்னைக்கு நான் எங்கள் அம்மா வயதில் பிறந்த பாவம் செஞ்சுருப்போனா, பிறந்தக்குள்ள பாவம் செய்யுமா என்கிற மாதிரி பரிசுத்தமான ஆத்மாவாயிடும். எப்போ ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஹஜ்ஜி செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டு விடுவான். ஆனால் அன்று பிறந்த பாலகனை போன்று அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பார்க்கலாம். இப்படி ஒரு தரஜாவை நம்ம ஏன் விடணும்? அப்போ அதுக்கு முயற்சி எடுத்தோடமா
40 வருஷம் 30 வருஷம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாவங்களை அதையே விடணும். ஒருவேளை அதனால லேட் படுத்துறாங்க. 60 வருஷம் வரைக்கும் நல்லா பாவம் செஞ்சுட்டு கடைசியாக கழுவக்கூடா பாவத்தை அப்படின்னு நினைச்சாங்கன்னா லேட் பண்ணுறது. திடீர்னு மரண செய்தி வந்தால் என்ன செய்யறதுங்க? மரணம் நிச்சயமா வாய்ப்பு இருக்கிற போது பயன்படுத்தணுமா இல்லையா? அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். சொர்க்கம் தான் கூலினாங்க. அல் உம்ரத்து இல்லல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியிலே நஃபிலான வணக்கம் சுன்னத்தான வணக்கம் செய்தால் 2 உம்ரா ஒரு மனுஷன் செய்தால் இடைவெளி இருக்குமானால் இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் செய்த சிறுபாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்துவிட்டால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவானால் நன்மையை பெற்று தருகிற ஹஜ்ஜாக அமையுமானால் சுவனத்தை தவிர எந்த கூலியும் இல்லை என்று சுவனம் நிச்சயம் என்று பெறுவானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஹஜ்ஜிக்கு சுவனம் நிச்சயம் என்றால் அதே கவனத்தில் வைக்கணும், அதே கவனம் நம்ம செய்யணும். சுவனத்தை முன்கூட்டி ரிசர்வேஷன் பண்ணுங்க. இளமை பருவத்திலே சுவனத்தை அடைய நினைங்க. அப்படியான ஒரு வாய்ப்பை நம்ம அல்லாட்ட தேட வேணாமா? அப்போ இதெல்லாம் பார்க்கணும். ஒரு டூருக்கு போனால் ஃபேமிலியோட 2 குடும்பம் போகிறாங்க, ஒரு கூட்டு குடும்பம் போகிறாங்கன்னா 1 லட்ச ரூபா காலியாகும். அழகாக கொஞ்சம் சேர்த்து 4 வருஷம் 5 வருஷம் டூர் போகிறத கட் பண்ணால் 5 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜுக்கு போயிடலாம். 5 லட்ச ரூபா சேர்க்கணும், அழகாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம். அப்போ ஏன் இப்படிலாம் யோசிக்கணும். நம்முடைய பொருளாதார திட்டங்களில் ஹஜ்ஜிக்கு என்ன நம்ம முஸ்லீம் எடுக்கிறோம், எதுவுமே எடுக்காமல் அல்லாட்ட போய் பதில் சொல்கிறது. முயற்சி செய்து தோத்தால் அதுக்கு கூலி கிடைக்கும். முயற்சியை செய்யாமல் தோத்தாண்டு எப்படி வரும்? தோல்வி வெற்றி முயற்சியில் தான் கிடைக்கும். முயற்சி செய்யாமல் இருந்துட்டு தோல்வி வெற்றியை பற்றி பேச முடியுமா? அப்போ இது லாஜிக்காக இடிக்குது. எல்லாம் கேட்போம் கேள்வி, அதுக்கான பதில் நம்மகிட்ட வேணும். இதை பார்க்கணும். அப்படி ரசூலுல்லாஹ் நிறைய சிறப்புகளை சொல்கிறாங்க. இந்த ஹஜ்ஜில் வைக்கக்கூடிய நோன்பு கூட 9வது பிறை என்று ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது. அரஃபா நோன்பை நாம் நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜி செய்யாத நோன்பு வச்சா அந்த நோன்பு கூட ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்கிறாங்க? அரஃபா தினத்துடைய நோன்பு முந்தைய 1 வருஷத்துடைய சிறுபாவங்களை மன்னிக்கும். இனி அட்வான்ஸாக இந்த வருஷம் நம்ம நோன்பு வச்சுன்னு அடுத்த வருஷம் உயிர் அல்லாஹ் நமக்கு போட்டு வச்சுருந்தோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் செய்கிற பாவத்தையும் மன்னிச்சு வைக்கும். அட்வான்ஸாக 1 வருஷம் சிறுபாவங்களை மன்னிக்கிறாங்கன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அட்வான்ஸ் பாவத்தால் மன்னிக்கிறாங்க. நமக்கும் ஒரு இடத்துல அட்வான்ஸ் பாவத்தை மன்னிக்கிறாங்கன்னா எந்த இடத்துல? அரஃபா நோன்பு. ஹஜ்ஜில் எவ்வளோ பெரிய நன்மையை பெறுவதற்கான திட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போட்டு தந்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இது போக குறிப்பிட்ட ஏதாவது ஒரு அமல்களை நீங்கள் சொல்லி நோன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணோம்னா அதில் வரக்கூடிய எல்லா ஹதீஸும் லைஃபாக இருக்குது. அப்படி தூண்ட இயலாது. பொதுவாக ஒரு மனிதன் அதை தேர்ந்தெடுப்பானால் தப்பு சொல்ல முடியாது, விதத்துன்னு சொல்ல இயலாது. அதை வலியுறுத்தி சொல்லி இப்படிலாம் நோன்புன்னு சொல்லிட்டோம்னா சிக்கலாக்கணும். அப்படி வரக்கூடிய எந்த அறிவிப்புகளும் இல்லை, அதனால அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த கடைசி 10 நாளும் ஐயாவும் தஷ்ரீஃப் நாளும் தக்பீர்னு சொல்லி தனியாக ஒரு தக்பீரை சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா புக்ரத்து வசீலா லா இலாஹ அப்படி சொல்வதுக்கு ஆதாரம் தனித்தனியான தக்பீர் அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கலாம். அதுக்கு அந்த அடிப்படையில் சொல்லலாம். அதனால் குறிப்பிட்ட அமல்களை செய்வதற்கு இந்த ஆதாரங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜியுடைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை மிகச்சரியாக தேடக்கூடிய மக்களாக ஹஜ்ஜி செய்வதற்கு இந்த வருஷம் வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கான முயற்சிகளை எடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் பொருளாதாரங்களை தந்திருந்தாங்க. பெண்களுக்கு நகை நட்டுகள் இருக்குமானால் சும்மா வெறுமனை பீரலையும் கழுத்தையும் தொங்க போடுறதை விட அழகு பார்க்க தப்பு கிடையாது. பீரலை வச்சு எடுக்குது என்ன ஒன்றும் இல்லை, வெறும் துட்டையும் நகையும் தங்கமாக வச்சுருக்கிறனால எக்கனாமிக் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். துட்டு என்பது சுழற்சி ஆகிட்டே இருக்கும். நல்லா சொல்கிறேன், ஒரு இடத்துல போய் லாக் ஆகக்கூடாது. சுழன்றுக்கிற பொழுது தான் அது பொருளாதாரம் சரியான திட்டம் என்று குரான் பேசுது. அந்த அடிப்படையில் வச்சிருக்கக்கூடாது. திட்டம் வச்சிருக்கிறதுனால எந்த லாபம் இல்லை, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உலகத்துக்காகவும் மறுமைக்காகவும் ஒரு வாய்ப்பு இருந்தால் ஹஜ் அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய மறுமைக்கு பிறகு மன்னரைக்கு பிறகு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிரந்தரமான நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் ஹஜ்ஜி. அதில் என்ன செய்ய சும்மா நகையை போட்டு வச்சுனால ஒன்றும் லாபம் இல்லை. நகை ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐடியா இருந்தால் ஓகே. வெறுமனை நகையை மட்டும் வாங்கி வைக்கிறா என்ன இருக்குது? இப்போ பெண்கள் தாய்மார்கள் நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கேன். அந்த அவங்க கேட்பான் ஒவ்வொருத்தருக்கும் நகை 10 கலைஞ்சு 20 50 100 கலைஞ்சு வச்சுக்கிறாங்க. ஹஜ்ஜி செய்கிற ஒரு எண்ணம் வரமாட்டேன். தடியில் உஷாரலாமா? உஷாரே இல்லை. இவ்வளோ லட்சக்கணக்கான 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆட்ட நகை இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு கட்டிட்டு போக மாட்டீங்களா? நல்லா கேட்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். உங்களுக்கு இவ்வளோ பொருளாதாரத்தை ஆண்கள் இன்றைக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் தூண்டி கணவன்மார்களே நீங்கள் நினைச்சுனா ஆர்வத்தை நோக்கி வாங்க நம்ம போவோம், நகையெல்லாம் இருந்து போட்டு ஒன்றும் பிரச்சனை அப்படி மாற்றணும். சமூகம் அமல்களை நோக்கி இந்த சமூகம் வர வேண்டும். துட்டு சேர்த்து வைக்கிறதுலே குறியாக லாபம். மண்டையை போட்டால் உங்களுக்கு திடீர்னு மரணம் வந்தால் மலக்கு போட்டு நின்றப்புறம் வந்து நிற்பார் பக்கத்தில். ஹஜ்ஜி செய்யும் கொஞ்சம் அவகாசம் மலக்கு போட்டு கேட்க முடியுமா? முடிஞ்சு வச்சு பீச உருவிட்டு போயிடுவார். அப்போ மேட்ரு என்ன? வாய்ப்பு இருக்கிறவங்களும் பயன்படுத்தும்.
அதை காற்று அடிக்கிற போது தூட்டணும், அதுதான் விவரம் தான் இருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வருடத்துக்கான ஹஜ்ஜி வாய்ப்பை பயன்படுத்தி இல்லையா எழுதி கொடுங்க. இந்த வருஷம் நீயத்து வைங்க, அடுத்த வருஷம் நம்ம பதிவு பண்ணுவோம் ஆன்லைனில். இந்த பதிவு பண்ணி அரசு போட்டாலே போகலாம், நிறைய லாபங்கள்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் நீயத்து வைங்க. இனி வரக்கூடிய வாய்ப்புகளில் ஹஜ்ஜை நாம் போகிறதுக்கு பயன்படுத்துவோம், பொருளாதாரங்களை சேகரிப்போம் என்று அதுக்கான திட்டங்கள் அமைப்போம். இல்லாமல் இறைவன் பெண்களுக்கு ஜிகாதாகவும் ஆண்களுக்கு ஜிகாதுக்கு நிகரான அமலாக இருக்கின்ற அந்த ஹஜ்ஜிக்கு முயற்சி செய்யக்கூடிய நல்ல மக்களாக, அன்றைய நாட்களில் செய்கிற அமல்களுக்கும் குஸ்தி கொடுக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் கருள்வானாக. வாகுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லாமல் அல்லாஹ் தான். ஒரு சின்ன அறிவிப்பும் நம்ம கிளையின் சார்பாக வரக்கூடிய 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மலை தொழுகை தொழுவதற்காக அறிவித்திருந்தோம். மலை தொழுகை சில கிளைகளில் மாவட்டங்கள் அங்கங்கே தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மின் மீது கருணை காட்டி மலையை இறக்கிவிட்ட காரணத்தினால் மலை தொழுகை வைக்கனால் தப்பு கிடையாது. ஆனாலும் மலை தொழுகை வைக்க வேண்டிய இடங்களில் சகதியாக இருக்கிறதுனால மலை தொழுகையை நம்ம ரத்து செஞ்சிட்டோம். மலை தொழுகை என்று அறிவித்திருந்தோம், மழை பெய்த காரணத்தினால் அதை ரத்து செஞ்சோம். ஆனாலும் மலை தொழுகை தான் தொழுதுதான் மழையை கேட்கணும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வசனங்களை எல்லாம் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு செல்லுங்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் வயுர்சிலு அலைக்கு மிதராரா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் தொடர்ச்சியாக உங்களுக்கு மழையை தருவான் இதெல்லாம் சொல்கிறான். அப்போ பாவ மன்னிப்பு தேடும் காலங்கள்லாம் அல்லாஹ் நமக்கு செழிப்பை பறக்கத்தை தருகிறார். மலை தொழுகையும் அதான் இது, பாவ மன்னிப்பு தேடி நிலையை மாற்றி அல்லாஹ் ரஹ்மான் இது கேட்கறதா அந்த பாவ மன்னிப்புக்கான அதை வெளிப்படுத்தி செய்கிறது தான் மலை தொழுகை. அது சமூகத்துக்கு உருவாக்கி அறிவிச்சு வாங்க எல்லாரும் தனித்தனியாக எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாவ மன்னிப்பு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால், ஒரு நபி உயிரோடு இருந்தால் அந்த சமுதாயத்தை அல்ல அழிக்க மாட்டான். அழிப்பதாக இருந்தால் நபியையும் ஈமான் கொண்டவர்களையும் ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டு தான் அழிப்பான். குர்ஆனில் எல்லா வரலாறு பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போக சொன்னால் திருத்திட்டாங்க, பாவ மன்னிப்பு கேட்டதுனால மாற்றி எல்லாம் தப்பி வச்சுட்டாங்க. மற்ற எல்லா நபியும் பாருங்க, ஆறு சமூக கூட்டத்தார்கள், கிணத்துவாசிகள், இரம்பாசிகள், கொல்லப்பட்டவர்கள், அஸ்ஹாபுரஸ், இந்த வரலாறுலாம் பாருங்க. நபிமார்களை ஈமான் கொண்டவர்கள் அனுப்பிவிட்டுருவான். லூத்து நபியை அவங்களையும் அனுப்பிவிட்டு தான் அந்த சமூகத்தை அழிச்சாங்க. அப்போ ஒரு நபி உயிரோடு இருக்கும்போது அந்த சமூகத்தை அல்ல அழிக்க மாட்டான். ஒன்று, இது ஒரு சேஃப்டி, சமூகத்துக்கான பாதுகாப்பு. உயிரோடு இருக்கு. நபி உயிரோடு இல்லைண்டா அது ஈக்குவலான ஒரு பாயிண்ட் பாவம் பண்ணி. ஒரு நபி இப்போ நம்மள்கிட்ட இல்லை, இறந்துட்டாங்க, 1500 வருஷம் ஆச்சு. நபி இருந்தால் நம்மளை அல்ல அழிக்க மாட்டான்ல. அதே சேஃப்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் செக்யூரிட்டி அல்லாட கையந்தல் இருக்கு. குர்ஆன் வசனம் இருக்குது, இந்த கருத்து குர்ஆனில் இருக்குது. நபி இருந்தால் என்ன பாதுகாப்போ அதே பாதுகாப்பு பாவம் இருக்கு. ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை குர்ஆன் சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ பாவ மன்னிப்பு கொடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள் வரப்பு இருக்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு தொடர்ச்சி மலை தொழுகை அறிவிப்பு தான் ரத்து செஞ்சுருக்கோம். பாவ மன்னிப்பு ரத்து செய்யலை, இருந்துக்கிட்டே இருக்கு. பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், திரும்ப திரும்ப நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் தொடர்ச்சியாக மழையை அனுப்பி செழிப்பாக்குவான், தொடர்புகளை உங்களுக்கு தந்து உங்களுக்கு பரிமாணமாக ஆக்குவார். அற்புடைகளை திருமலை குர்ஆன் பேசுது. இப்போ அதை நாங்கள் செய்யணும் பொது மன்னிப்பு. அது ஒரு ஜும்மாவிலே ருசுலா கேட்டுறாங்க. ஜும்மாவில் ருசுலா நிற்கிறாங்க, பயான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் இருந்துச்சு, ஒரு சஹாபி, கிராமவாசி. யாரும் சொல்ல வறட்சினால எல்லாம் கால்நடைகள்லாம் அழிஞ்சு போச்சு, சுருண்டு விழுது, மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் காஞ்சி போச்சு, கருவாடா போச்சு, ஒரு தாகத்துக்கு கூட தண்ணி இல்லாத நிலையில் இருக்கிற ரஹ்மானே யாரும் சொல்லலாம் ரஹ்மான்கிட்ட மழையை கேளுங்க சொல்ல அங்கேயே கேட்கலாம். இப்பவுமே கேட்கலாம், மேடையிலே கேட்கலாம். ருசுலா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? யாரெல்லாம் மழை அனுப்பிட்டா உன் அடியார்களை நீ வந்து கொடுமைப்படுத்தினாத, உன் அடியார்களுக்கு கருணை காட்டி என்னுடைய பாவங்களை மன்னி ரஹ்மானை மன்னித்து அருள் வளத்தை கொடுன்னு கேட்குறாங்க. ருசுல்லா மின்பற்படியை விட்டு இறங்கலை, மழை சோடு பெய்து பெஞ்சா. ருசுல்லா மின்பற்படியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அது ஓட்டப்பள்ளி வாசல் மேலே பேரித்தவங்களை கீர்த்தில் தான் போட்டுக்கிறாங்க, கீழே சகதி மண்ணு தரேன். அப்படி இருந்தா ருசுல்லாவுடைய தலையில் நனைஞ்சி தாடி வெளியே சுற்றுது. அந்த சகதியில் தான் தொழுதாங்க அதிசயம். சரி, புகாரி முஸ்லிம். அப்போது சும்மாவே கேட்கலாம் சொல்லுவோம். அப்போ நம்ம அதை பயன்படுத்தலாம், பொதுவாக பாவங்களை பயன்படுத்தலாம் என்பதை கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்த அந்த மலை தொழுகையை ரத்து செய்கிறோம். இல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னித்து தொடர்ச்சியாக மழை தந்து இந்த கோடை காலத்தில் நமக்கு பயனளிக்க செய்வாராக. வாசத்தோம். இதில் எல்லாரும்